ஹாய்டா, நான் ஜாஸ்மின். என்னடா அக்கா திடீர்னு ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ரொம்ப நல்லா ஒரு டியர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நானும் சரி போடலாம் சொல்லி ட்ரை பண்ணுறேன். இருக்கிறதே என்னால் போட முடியல. சரி ஓகே, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி May 12 வந்து போடுங்க அப்படின்னு. ஆனால் அது எதுக்காக வந்து அவங்க பர்த்டேவா இல்லை வேறு எதுவுமா சொல்லிட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. நீங்கள் ஆக்சுவலி வந்து 2 ஷார்ட்டாக கேட்டிங்க. 2 ஷார்ட்டாக வந்து முடியாதுடா. ஏன்னா இப்போ இந்த 1 ஷார்ட் அப்லோட் பண்ணிட்டேன்னா அடுத்த பாட்டு வந்து எப்போ அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போ போடுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இந்த 1 ஷாட் வந்து எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து ஹாட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலி வந்து சொல்லியிருந்தீங்க டியர் எப்படின்னு சொன்னால் நாம்ஜின் சூப் இந்த மாதிரி வந்து போடுங்க, விமின் குக் அந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு எல்லா பேரையுமே எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு நிறைய ஸ்டோரி தேவைப்படுதுடா. அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரி வருமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. விமின் குக்கு நீங்கள் கேட்டதால் இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹாட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சும்மா ஜிமினை அழுக வைக்காமல் அப்புறம் ஜங்குக்கு அழுக வைக்காமல் ஒரு 1 ஷாட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்காக இது வந்து போட சொன்னீங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு வேளை உங்களுடைய பர்த்டேவாக இருந்தால் விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. அப்புறம் ஸ்டோரியோட நேம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ லாங்காக வந்து எப்படி வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் சொன்னதை வச்சு நான் வந்து ஸ்டோரியோட நேம் வந்து வச்சுருக்கேன்டா. சடன் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர்ஸ். விமின் குக் ஸ்டோரி. விமின் குக்னாவே விமின் ஜி குக் தான். வாங்கடா இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிமீன் சொல்லு ஜெஹு, என்னாச்சுடா? ஏன் இப்படி இருக்க? ஒரு மாதிரி என்னமோ யோசிச்சுட்டே இருக்க. அப்புறம் ஏன் இவ்வளோ பயப்படுற? என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜெஹூப். சரி அதை விட தாத்தா எப்படி இருக்கிறாரு? தாத்தா ஓகே தான். என்னாச்சுடா? தாத்தாக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெஹூப். பழைய மாதிரியே இல்லை ஜிமீன், ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிற. சரி ஊருக்கு போயிருக்கியே, வந்து எதுனா கதையாக சொல்லுவேன்னு பார்த்தேன். நீ என்னடானா மூஞ்சிட்டுக்கு எங்கேயோ வச்சிட்ருக்கிற. ஒரு கடைக்கு போனாலே மறுநாள் வந்து என் காது பஞ்சர் ஆகிற அளவுக்கு கதையாக சொல்லுவேன். இப்போ என்னடானா 1 வீக் ஊருக்கு போயிட்டு வந்திருக்க, வாயை திறக்க மாட்டுற. என்னமோ டிஃப்ரெண்ட்டாக தெரியறடா. அப்போவும் ஜிமீன் அப்படியே சைலண்ட்டாக தான் உட்காந்துட்ருக்கிறாரு. ஒரு கைப்படி அப்படியே பேசிட்டே உட்காந்துட்ருக்கிறாரு. டேய், ஒருவேளை உங்கள் மாமா வந்து உங்கள் அம்மா எதுவும் திட்டினாங்களா என்ன? சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை. வேறு என்ன தாண்டா ப்ராப்ளம் அப்படி சொல்லும்போது தான் இப்போ ஜிமினோட கையை ஜியோப் வந்து நோட் பண்ணுறாரு. என்னடா இது அப்படி சொல்லி ஜிமினோட கையை பிடிச்சி பார்க்குறாரு. என்ன இது? என்னடா? அது ஒன்றும் இல்லை ஜியோப் அப்படி சொல்லி இன்னொரு கையை வச்சு அந்த கையை அப்படி எடுக்கலான்னு பார்க்குறாரு. டேய் என்னடா இது அப்படி சொல்லி 2 கையுமே பார்த்துட்டு மாறி பார்த்துட்ருக்குறாரு. ஐயோ, இவன் வேறு இதை பார்த்துட்டானே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஒன்று தாண்டா கேட்குறேன். அது என்னடா 2 ரிங்குமே ஒரே மாதிரி இருக்குது? அதுவும் இது வெட்டிங் இந்த ஃபிங்கரில் போட்டிருக்க. அப்போது நான் உனக்கு அப்படின்னு இப்போ ஜிமினோட ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கிறாரு. சொல்லுடா, ஏன்டா இப்படி இருக்கிற? மேரேஜ். குட் மார்னிங் சார் அப்படி சொல்லி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் எழுந்திக்கிறாங்க. அவள் தான் ஜிமினோட கையை விட்டுட்டு குட் மார்னிங் சார் அப்படி சொல்லி ஜெயப் வந்து சொல்கிறாரு. இப்போ முன்னாடி இருக்க அந்த பர்சன் எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. ஜிமின் என்னடா பண்ணுற? எந்திரி அப்படி சொல்லி அங்கே ஜெயோப் ஜிமினை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜிமின் முன்னாடி அந்த பர்சனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஒரு மாதிரி அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கிறாரு. ஏய் ஜெஹோப் சொல்லான் ஜோன், அவையாண்டா அப்படி உட்காந்துட்ருக்கான். சார் பாரு அவனே பார்த்துட்ருக்காங்க. அவன்கிட்ட சொல்லிட்டு தாண்டா இருக்கான். அவன் எந்திரிக்காமல் அப்படி பார்த்துட்ருக்குறான். ஜெயோப்புக்கு இப்போ வேறு வழி இல்லை. இப்போ ஒரு காலால் ஜிமினோட காலை ஊங்கி மிதிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவர் இப்போ தான் ரிலேட்டிவ் வராரு. இவ்வளோ நேரம் முன்னாடி பர்சனை பார்த்து அதிர்ச்சியில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. என்ன ஜியோ பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாரு. இப்போ தான் ஜிமின் அப்படி சுற்றி பார்க்குறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நின்று ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்ருக்காங்க. மறுபடியும் திரும்பி முன்னாடி பார்க்குறாரு. இப்போது அந்த ப்ரொஃபஸர் ஜிமின் முன்னாடி ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாங்க. அவர் கிட்ட வர ஜிமின் மெதுவாக அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. குட் மார்னிங் சார் அப்படிங்கிறாரு. ரொம்ப பயத்தோடு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஏய் என்னடி ஆச்சு இன்றைக்கி இந்த ஜிமினுக்கு? தெரியலையே, இந்த 1 வீக் அவன் காலேஜ் கூட வரல. ஆமாடி, அது ஏதோ அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லி ஊருக்கு போயிருந்தானா. ஆனால் ஊருக்கு போயிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான்ல. அதை வெற்றி அது ப்ரொஃபஸரை பாரு, செம்ம ஹாட்டாக இருக்கிறாள்ல. டே சார் இன்றைக்கி ஆமாடி செம்ம ஹாட்டாக இருக்கிறாரு. ஆனால் ஃபேஸை பாரு,
சும்மா உருன்னு வச்சிட்ருக்கிறாரு. இன்றைக்கி ஜிமின் செத்தான் போ, பாவமாக இருக்குடி அப்படி சொல்லி 2 பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜிமின் கிட்டேயும் ட்ரையாங் வந்துட்டார். இப்போது அந்த டேபிளில் அப்படி கை வச்சு ஜிமின் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாகவே நின்றுட்டுருக்கிறாரு. ஜிமினோட கை பக்கத்தில் தான் அங்கே ட்ரையாங்கோட கை இருக்குது. இப்போது ட்ரையாங் ஜிமினை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஜிமினுக்கு விட்ட ஹார்ட் வெளியே வந்து விழுந்துடும் போல இருக்குது. பயத்தில் லேப்டாப்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு மேலே ஜெஹோப்க்கு போச்சு, இவனால் இன்றைக்கி நம்மளும் மாட்டிடுவோம் போல இருக்குது. ட்ரையாங் எதுவுமே பேசலை. ஜிமினை அப்படி பார்த்துட்ருக்கிறாரு. எல்லாருடைய பார்வையிலையுமே ஜிமினை என்னமோ ட்ரையாங் அவ்வளோ முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஜிமினுக்கு தான் தெரியும் ட்ரையாங் எந்த அர்த்தத்தோட ஜிமினை பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு. இப்போது டக்குன்னு ஜிமின் கையை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ட்ரையாங்கோட ஒரு விரல் ஜிமினோட கையை வந்து அப்படி டச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பயத்தில் கையை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பார். இப்போது ஜிமினோட கை மேலே ட்ரையாங்கோட கை நல்லாவே வச்சுட்டாரு. இங்கே ஷாக் ஆகுறது என்னமோ ஜெஹோப் தான். மாறி மாதிரி 2 கையுமே பார்த்துட்ருக்கிறாரு. என்னது இது, 2 ரிங்குமே ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் இது என்னது, இந்த விரலையா ரிங் போட்டிருக்கான் அப்படி சொல்லி அங்கே ஜெஹோப்க்கு பைத்தியம் பிடிக்கிறது குறை தான். ஜிமினோட 2 கையுமே பார்க்குறாரு, ட்ரையாங்கோட கையுமே பார்க்குறாரு. வெட்டிங் ரிங் போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று. ஆனால் ஜிமினுக்கும் ட்ரையாங் சாருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றுமே புரியலையே. ஜெஹோப், அதை பற்றி நீ அப்புறம் யோசி, இங்கே என்ன நடக்கும் நெக்ஸ்ட் சீன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மற்றவங்களோட ரொம்ப ஆர்வமாகவே ட்ரையாங்கோட ஃபேஸையும் ஜிமினோட ஃபேஸையும் மாறி பார்த்துட்ருக்கிறாரு. என்னாச்சு ஜிமின், எதுவும் உடம்பு சரியில்லையாண்ணா, எவ்வளோ ஸ்லோவாக எழுந்திருக்கிறீங்க? சாரி சார், ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி உட்காந்துட்டேன், சாரி அப்படி சொல்லி ட்ரையாங்கோட கண்ணை பார்க்க முடியாமல் அப்படி கீழே குஞ்சிக்கிறாரு. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, என்னை பற்றி நல்லாவே தெரியும்ல. இந்த ப்ரேயர் முடிஞ்ச என்ன ஸ்டாஃப் ரூமுக்கு வா. இப்போது டக்குன்னு நிமிந்து ஜிமின் ட்ரையாங்கை பார்க்குறாரு. வேணாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரையாங் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஜிமின் ஒரு பயத்தோடு அப்படியே உட்கார்றாரு. ஜெஹோப் ஜிமினை மட்டுமே பார்த்துட்டு உட்கார்றாரு. கேட்கலாமா வேணாமா, கேட்டுருவோம் இல்லைன்னா மண்டை வெடிச்சிடும். ஜிமின் ஜெஹோப் அப்படி சொல்லி அங்கேருந்து ட்ரையாங் கத்துறாரு. சார், இன்னும் 1 மந்தில் செமஸ்டர் வரப்போகுது, கிளாஸை கவனிக்கிறீங்களா? ஓகே சார் அப்படி சொல்லி இப்போ ஜெஹோப் வந்து கிளாஸை கவனிக்கிறாரு. இப்போது அந்த ப்ரேயருமே அப்படியே முடியுது. இந்த ப்ரேயர் முடியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த ப்ரேயர் அப்படியே முடிஞ்சிருது. ஜிமின், சார் இதெல்லாம் எடுத்து ஸ்டாஃப் ரூமுக்கு வா, சார் ஸ்டாஃப் ரூமுக்கு வான்னு அப்படி சொல்லிட்டு ட்ரையாங் முன்னாடி போகிறாரு. பின்னாடியே ஜிமின்மே வந்து அவர் சொன்ன அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரையாங் பின்னாடி போயிட்டுருக்கிறாரு. அவர் போய் அவருடைய ரூம் திறக்கவும் அங்கே பக்கத்து ரூம்லேருந்து உள்ளேருந்து ஒருத்தர் டோர் திறந்து வெளியே வரவும் சரியாக இருக்குது. ட்ரையாங் உள்ளே போகிறவர் அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த பர்சனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அவருமே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது அவருடைய பார்வை பின்னாடி இருக்கிற ஜிமின் மேலே போகுது. ஜிமின் அந்த பர்சனை தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் பார்த்தோன்னே டப்புன்னு கீழே குனிஞ்சிக்கிறாரு. ஜியோன் சார், நீங்கள் போய் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவான், அவன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படி சொல்லிட்டு இப்போ ட்ரையாங் போகிறாரு. ட்ரையாங் பின்னாடியே ஜிமின்மே போகிறாரு. ஜியோனோட பார்வை ஜிமின் மேலே தான் இருக்குது. இப்போது அவர் ஜிமினோட கிளாஸுக்கு தான் போகிறாரு. ஜியோன் அந்த கிளாஸ்க்குள்ளே வந்தோடனே குட் மார்னிங் சார் அப்படி சொல்லி எல்லாருமே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாகவே பேசுகிறாரு. அவர் போனால் என்னடி, இன்னொருத்தர் வந்துட்டார்ல, இவங்க 2 பேரில் யார் ஹார்ட்டுன்னு சொன்னால் அதை நம்மளால் சொல்லவே முடியாதுடி, 2 பேருமே செம்மையாக இருக்கிறாங்கல்ல, இவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க போல இருக்குது அப்படி சொல்லி ஏக்கமாக ஒரு பொண்ணு சொல்லுது. இப்போது ஜியோன் இப்போ அந்த பொண்ணை அப்படியே திரும்பி பார்க்குறாரு இல்லை முறைச்சி பார்க்குறாரு. இவர் ஏன்டி இப்படி முறைக்கிறாரு தெரியலையே, நமக்கு ஏன் வம்பு, பேசாமல் கிளாஸை கவனிப்போம் அப்படி சொல்லிட்டு இப்போ கிளாஸை தான் கவனிச்சிட்ருக்குறாங்க. ஜியோன் வந்து எங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்படியே அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா மீனால் சுத்தமாக மூச்சே விட முடியல, அந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ட்ரையாங் தான் ஜிம்னோட கையை அப்படி மேலே தூக்குன மாதிரி ஒரு கையால் பிடிச்சிட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. சொல்லப்போனால் ஜிம்னால் ப்ரீத் கூட பண்ண முடியல. உள்ளே போனதுலேருந்தே அங்கே நான்ஸ்டாப்பாக ட்ரையாங் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாரு, அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. ட்ரையாங்கே அந்த பக்கம் ஜிமினுக்கு சொல்லவே வேணும், அவர் அந்த மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்ருக்கிறாரு. என்னால் சுத்தமாக முடியலடா, இப்போவே உன்னை தூக்கி போட்டு எல்லாமே முடிச்சுன்னு சொல்லி தோணுது, ஆனால் நான் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னால் முடியலடா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு.
டயாங்கோட ஒரு கை ஜிமினோட கையை பிடிச்சிட்டு இருக்க 2 கையுமே, இன்னொரு கை அவர் பாடியெல்லாம் அப்படியே ரஃப் பண்ணுது. அங்கே ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சுத்தமாக முடியல அவரால். இப்போ ஜிமினோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ டயாங்கோட கையிலேருந்து அவருடைய கையை எடுத்துகிட்டு அதை ரிமூவ் பண்ண முடியாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இது இது காலேஜ் அப்படிங்கிறாரு. காலேஜுங்கிறனால தான் இதோட நான் இருக்கேன், இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறு. கையெடு டயாங் சார், கையை எடுன்னு ஜிமி டயாங்கோட கையை விட்டுறாரு. ஆல்ரெடி டயாங்கை பார்த்தாலும் சரி, ஜியோனை பார்த்தாலும் சரி, அவருக்கு பயமாக இருக்கும். அவங்க 2 பேருடைய கிளாஸ் முடிகிற வரைக்கும் சைலண்ட்டாகவே இருப்பார் அவர். ஏன்னா அவங்க 2 பேரையும் பார்த்தா அவ்வளோ பயம். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ க்ளோஸாக டயாங் கூட, அது அது இன்னும் அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா டயாங் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு ஜிமின்கிட்ட. ஜிமினோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. இருந்தாலும் டியோஸ் வெளியே வரல. அவர் அழுகிறாருன்னு சொல்லி டயாங்க்கு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் தான் ஃபோர்ஸாக நடந்துப்பார். அதனால் அவருடைய அழுகையை அவரே கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்கிறாரு. அவர் பட்டன் ரிமூவ் பண்ணியிருந்திருப்பார்ல, இப்போது அந்த நெக்கு கிட்டலாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி சக் பண்ணி இழுக்கிறாரு. ஜிமினோட உடம்புலாம் ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு டயாங். இப்போ அப்படியே ஜிமினோட தலையின்ட்டு கண்ணுண்ட நிற்காத போயிடும். சார் போடா, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போ அப்படி சொல்லி அந்த பக்கமாக திரும்பி நின்றுக்கிறாரு. பின்னாடி ஹெட்டை இந்த ஹேரை வந்து ஒரு மாதிரி அப்படியே ரஃப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஒரு கையெடுத்து அவர் ஹிப்பில் வச்சுட்டு அவரை பார்க்கவே ஜிமினுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. இன்னும் நீ போலையா, இது போகிற சார் அப்படி சொல்லிட்டு ஜிமி மெதுவாக நடந்து இப்போ டோர்கிட்ட போகிறாரு. டோரை திறக்கிறதுக்கு முன்னாடி உன் ஷர்ட் பட்டனை போட்டுப்போ, அப்படியே போகாத, ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே அவர் வேகமாக ஒரு ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த பட்டனுமே போட்டுட்டு இப்போ டோரை திறந்து வெளியே போகும்போதே அவருடைய ஒரு கையை எடுத்து அந்த லிப்ஸ் அப்படியே துடைக்கிறாரு. லிப்ஸ் அவ்வளோ பெயினாக இருக்குது. லைக் கம்மிங் சார் அப்படி சொல்லி இப்போது அந்த கிளாஸ் ரொம்ப முன்னாடி போய் நிற்கிறாரு. அங்கே ஜியோன் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பார். அவருக்கு அது காதில் விழுந்திருக்கும், இருந்தாலும் விழுகாத மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஜிஹோப் பார்த்துட்டாரு. ஜிஹோப் ஜிமினையும் பார்க்குறாரு, அங்கே ஜியோனையும் பார்க்குறாரு. கம்மிங் சார் அப்படி சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. ஜியோன் திரும்பி கூட பார்க்கல. இப்போது ஜிஹோப் தான் இரு நான் சொல்கிறேன். சார் என்ன ஜிஹோப், எதுவும் டவுட்டா? அது இல்லை சார், வெளியே ரொம்ப நேரமாக ஜிமினை நின்றுட்டுருக்கான் சார். அப்போது இவ்வளோ நேரம் ஜிமின் கிளாஸில் இல்லையா? அட பாவி அப்படிங்கிற மாதிரி தான் ஜிஹோப்போட மைண்ட் வாய்ஸ். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்ருக்குறாங்க. அங்கே ஜியோன் வந்தோடனே அங்கே ஜிமினோட பிளேஸை பார்த்துருந்துருப்பாரு. நீ இவ்வளோ நேரம் கிளாஸில் இல்லையா, எங்கே போயிருந்த? இப்போது ஜிமின் அப்படி நிமிந்து ஜியோனை பார்க்குறாரு. ஆனால் ஜியோனோட பார்வை ஜிமினோட லிப்ஸ் கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த லிப்ஸ் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. இந்த பக்கம் ஜியோனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஃபஸ்ட் கிஸ் வேணால் நீ கொடுத்துருக்கலாம்டா, உன்னை ஃபஸ்ட்டு அவன் கூட எல்லாத்தையும் முடிக்கிறவன் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மனசில் வந்து நினச்சிட்டு, ஜிமின் உன்கிட்ட தான் கேட்டேன் அப்படி சொல்லி பட்டார்னு அந்த புக்கை டேபிள் வைக்கிறாரு. சார் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன்னு கேட்டேன். அது வந்து டயாங் சார் கூப்பிட்டு போயிருந்தார் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ திரும்பி ஜெயப் ஒரு முறை தான் ஜெயப் அப்படி சைலண்ட் ஆகிட்டாரு. அவன் பேர் ஜிமினா? இல்லை சார், நான் அவன்கிட்ட கொஷின் கேட்டால் அவன் எனக்கு ஆன்சர் பண்ணுவான். அவனுக்கெல்லாம் நீ டப்பிங்கா? நோ சார், உட்காரு அப்படி சொல்லி ஜெயப்பை திட்டிட்டு அவன்கிட்ட கேட்டேன். இப்போது ஜிமின் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. எல்லாருடைய பார்மே ஜிமின் மேலே தான் இருக்குது. டயாங் சார் வந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூம்க்கு வர சொன்னாங்க. சரி போய் எவ்வளோ நேரம் ஆகுது? அது வந்து தெரியல சார், நீ போய் 15 மினிட்ஸ் ஆகுது. என்னுடைய கிளாஸ் 15 மினிட்ஸை நீ வந்து ஸ்கிப் பண்ணியிருக்க. உனக்கே தெரியும் நான் நடத்தின ஒரு விஷயத்த மறுபடியும் நடத்த மாட்டேன்னு. என்னுடைய கிளாஸை இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, தெரியும்ல உனக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே ஜியோன் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் கிட்டேயுமே போயிட்டாரு. என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என் கிளாஸே நீ அட்டன் பண்ணாமல் போயிருக்க. சாரி சார். சரி ஓகே, 15 மினிட்ஸ் நீ என்ன பண்ண? உன்னுடைய டயாங் சார் கூட ஜிமினுக்கு அழுகையே வந்துடும் போல இருக்குது. அப்படி கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அது வந்து சார் ஏதோ நோட்ஸ்லாம் எடுத்து கொடுக்க சொன்னார், அதை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லி தலையை குஞ்சிட்டே பதில் சொல்கிறாரு. ஏன்னா அங்கே ஜியோனை பார்த்து அவரால் பேச முடியல, அதனால் அப்படியே தலையை குஞ்சிட்டே பதில் சொல்லிகிட்ருக்கிறாரு. சாரி சார். சாரி சொன்னாலாம் பிடிக்காது, இதுக்கான பனிஷ்மெண்ட் கிளாஸ் முடிஞ்சோன்னே நீ என்னுடைய ரூமுக்கு வர. சார் என்னுடைய ஸ்டாஃப் ரூமுக்கு வர. அவ்வளோதான், கண்ணுக்குள்ளே இருந்த அந்த கண்ணீர் ஒரு சொட்டு வெளியவே வந்துருச்சு. ஷர்ட் பட்டனை போட்டு போய் கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படி சொல்லிட்டு
மறுபடியும் அங்கே ஜியோன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜிமினுக்கு நான் ஸ்டாப்பாக கலந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே போய் அவருடைய பிளேஸில் உட்காந்துட்டு அந்த டியர்ஸ் எல்லாம் அப்படியே துடைக்கிறாரு. அங்கே ஜெஹூப்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே ஏன் இப்படி நடக்குது? இந்த மாதிரி ஜிமின் இருக்க மாட்டானே. இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட இவனை ஸ்டாஃப் ரூமுக்கு கூப்பிட்டதே கிடையாது. இன்றைக்கி டயங் சாரும் கூப்பிட்டு போனார். இப்போ என்னன்னு சொன்னால் ஜியோன் சாரும் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி தான். அங்கே ஜெஹூப் மட்டும் கிடையாது, அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அதை தான் யோசிக்கிறாங்க. ஏய், என்னபடி விஷயமா இருக்கும்? எனக்கு என்னடி தெரியும்? அங்கே பாரு, ஜிமினோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இல்லை. நமக்கு ஏண்டி இந்த வம்பு? இன்னும் 1 மந்தில் நமக்கு செமஸ்டர் இருக்குது, அதை பார்ப்போம். இல்லைனா வீட்டில் அப்பா அம்மா நம்மளை தொலைச்சி கட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்க பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஜியோனோட கிளாஸுமே இப்போ ஃபினிஷ் ஆக போகுது. இங்கே ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயத்தில் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாரு. ஜிமின் அப்படி சொல்லி கோல்டான ஒரு வாய்ஸ் அப்படி சொல்லி இப்போ தான் நிமிந்து பார்க்குறாரு. போகலாமா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஜிமின் மெதுவாக இப்போ அப்படியே எந்திரிக்கிறாரு. ஒரு எந்த ரிப்ளையுமே பண்ணல. இப்போது ஜிமின் பக்கத்தில் ஜியோன் வராரு. காதில் விழுகலையா? கிளாஸ் முடிஞ்சோன்னே ஸ்டாஃப் ரூமுக்கு போகணுன்னு சொன்னேன்ல சார். சார் அது வந்து அப்படி சொல்லி அவருக்கு வார்த்தையே வரல. ஜிமின் கிட்ட ஜியோன் வந்துட்டாரு. இப்போ மட்டும் நீ என் கூட வரலன்னு வையன், இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க மாட்டேன். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஜியோன் அப்படி தான் அவர் சொன்னால் அதை செய்வார். அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. என்ன இங்கே நிற்கிறியா இல்லை ஸ்டாஃப் ரூமுக்கு வரியா? ஸ்டாஃப் ரூமுக்கு வரேன் சார் அப்படி சொல்லி ரொம்ப மெதுவாக சொல்லாரு. ஜியோன் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் ரூம் மட்டும் போகிறாரு. பின்னாடியே ஜிமினுமே போகிறாரு. இது எல்லாமே பக்கத்தில் இருக்க ஜோப்க்கு அரையும் குறையமாக காதில் விழுந்திருக்கும். அவர் அதுக்கு மேலே ஒரு ஷாக்கில் இருக்கிறாரு. என்னன்னு சொன்னால் அவர் ஜோன் கையில் போட்டிருக்க அந்த ரிங்கையுமே பார்த்துட்டாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, ஜோன் சார் ஜோன் சார் ஜோன் சார் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி ப்ளீஸில் கை வச்சு அப்படியே தள்ளி விடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இப்போ அந்த 2 கையுமே ஜோனோட கையில் அப்படியே லாக் ஆன மாதிரி இருக்குது. ஸ்டாஃப் ரூம்குள்ளே போன உடனே அங்கே அந்த டோரை சாத்திட்டு அந்த டோர்லேயே ஜிமின் அப்படியே சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு அவர் நெக்கிக்கிட்டலாம் அப்படியே பைட் பண்ணுறாரு. ஒரு கிஸ் கூட பண்ணல, பைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எடுத்த உடனே அங்கே ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. அதுவும் டயாங் பைட் பண்ணியிருப்பார்ல, அதே இடத்துல பைட் பண்ணுறாரு. அது இன்னும் ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு பெயினை கொடுக்குது. என்ன பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போது ஜிமினை விட்டுட்டு எனக்கும் தான் ரொம்ப பெயினாக இருக்குது. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொன்னேன்ல. நீ எப்படி அவங்ககிட்ட நீ எப்படி போகலாம்? நானா போல, அவர் தான் வர சொன்னார். வர சொன்னால் நீ போயிடுவியா? நைட்டு வரைக்கும்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே எனக்கு தான் முதல்ல கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜிமினோட லிப்ஸில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. விட்டா ஜிமினோட லிப்ஸ் அப்படியே சாப்பிட்ருவார் போல இருக்குது. அந்த மாதிரி சக் பண்ணி இழுக்கிறாரு. ஆல்ரெடி டயாங் கொடுத்த கிஸ்லேருந்தே இன்னும் ஜிமின் வெளியே வரல. அதுவே அவருக்கு இன்னும் பெயினாக இருக்குது. இப்போ அதிலே போய் ஜியோனும் கிஸ் பண்ணுறது அவருக்கு இன்னும் பெயின் கொடுக்குது. அதை பற்றிலாம் ஜியோ நீங்கள் வருத்தப்படவே இல்லை. கிஸ் பண்ணிக்கிட்டே இப்போது ஜியோனோட கை அப்படியே ஜிமினோட ஷர்ட் உள்ளெல்லாம் போகுது. அப்படியே ஜிமினோட ஹிப்பு ஸ்டொமக் அப்படி சொல்லி அப்படியே ரொப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சமாக இப்போது ஜியோனோட கை ஜிமினோட செஸ்ட்டு கிட்டே போகுது. இப்போது ஜிமின் வேகமாக வந்து அந்த கையை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. இங்கே ஜிமின் ஸ்டாப் பண்ண உடனே அங்கே ஜிமினோட லிப்ஸை போட்டு அப்படியே பைட் பண்ணுறாரு. ஜிமினுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. கையை விட்டுட்டாங்க. வேணாமே, எதாக இருந்தாலும் நைட்டு பார்த்துக்கலாம், ப்ளீஸ் சார் அப்படி சொல்லி அந்த பக்கம் ஜிமின் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. கையை விட்டுன்னு சொன்னேன். வலிக்குது அப்படிங்கிறாரு. அப்போ கூட அந்த லிப்ஸை விடவே இல்லை. அப்படியே கடிச்சு இழுக்கிறாரு. ரொம்ப பெயினாக இருக்குது. அவர் கண்ணில் அப்படியே டியர்ஸ் கூட வருது. கையை விட்டுன்னு சொன்னேன். இதுக்கு மேலே தாங்க முடியல. ஜிமின் அப்படியே கையை விட்டுறாரு. இப்போது ஜிமினோட செஸ்ட்டில் அப்படியே ட்ராப் பண்ணுறாரு, ப்ரெஸ் பண்ணுறாரு. அது ஜிமினுக்கு பயங்கரமாக வலிக்குது. இருந்தாலும் வாயை திறந்து எதுவுமே சொல்ல. ஏன்னா ஜியோனோட பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பெயினை கொடுக்குது. அதனாலே ஜிமின் எதுவுமே சொல்ல அப்படியே சைலண்ட்டாக தான் நிற்கிறாரு. ஜியோன் லிப்ஸ்லேருந்து கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கொஞ்சமாக ஒரு நெக்கு செஸ்ட்டு அப்படியே சொல்லி இப்போ செஸ்ட்லேயுமே அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக ஜிமினோட நெக்கு இப்போ செஸ்ட் அப்படி சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அங்கே ஜிமின் அதை ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் அங்கே எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. ஜிமினால் கத்தக்கூட முடியல. ஏன்னா வெளியே ஸ்டூடெண்ட் போகிறதும் ப்ரொஃபஸர் போகிறதும் அந்த சத்தம்லாம் அங்கே ஜிமினுக்கு கேட்டுகிட்டே இருக்கு. அவரால் கத்தக்கூட முடியல.
அவருடைய அந்த பெயினை தாங்க முடியாமல் ஒரு லிப்ஸை அவரே வந்து அப்படியே பைட் பண்ணாரு. இப்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஹேண்ட் அங்கே ஜியோனோட ஹேரை போய் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்குது. ஏன்னா அவ்வளோ பெயினாக இருக்குது. அந்த செஸ்ட்லலாம் அப்படி சப் பண்ணி எடுக்கிறாரு. ஒரு பக்கம் ஹேண்டால், இன்னொரு பக்கம் மவுத்தால். ஜிமின் ஒரு மாதிரி எப்படி ட்ரைன் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிமினால் நிற்கவே முடியல. அப்படியே கீழே விழுவலாம் சொல்லிட்டு போகிறாரு. இப்போது ஜியோன் அப்படியே தூக்கிறாரு. ஜிமினை அப்படியே கிஸ் பண்ணபடியே இப்போ வந்து அப்படியே லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணார். கிஸ் பண்ணிக்கிட்டே ஜிமினை தூக்கிட்டு போய் அவருடைய டேபிள் அப்படியே உட்கார வச்சுறாரு. அவரால் என்ன பண்ண முடியுமோ ஜிமினோட அப்புறம் பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினோட ஷர்ட் ஆஃப் பட்டன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாரு. அது 2 பக்கமும் சைடாக அப்படியே தள்ளி விட்டுட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜிமினோட 2 காலையுமே அப்படியே வியர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் தான் நிற்கிறாரு. இப்போது ஜிமினோட பாட்டமில் ஜியோன் அப்படியே கை வைக்கிறாரு. ஜிமினோட ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு ஜியோனை இதுக்கு மேலே நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு. அப்படியே ரஃப் பண்ணிக்கிட்டே, டே நீ பார்க்க தானே சின்ன பையன் மாதிரி இருக்க, ஆனால் எப்படி இருக்குது தெரியுமா, டச் பண்ணுற ஒவ்வொரு இடமும் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, சும்மா எஃப்என் ஃபீல்டா அப்படி சொல்லிக்கிட்டே ஒரு மாதிரி வாய்ஸில் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஜியோன் பேசி ஜிமின் கேட்டதே கிடையாது. இதை படிச்சிட்டியா, அதை முடிச்சியா அப்படி சொல்லி அவ்வளோ ரூடாக பேசுகிறாரு. இன்றைக்கி என்னமோ ஜிமின் கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மேலே அவர் நடந்துக்கிறது அப்படி இருக்குது. அவர் நினச்சி கூட பார்க்கல ஜியோன் கூட இந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினோட ஜிப்பில் அப்படியே கை வைக்கலான்னு சொல்லி போகிறாரு. அதுக்குள்ளாட்டி வெளியே இருந்து யாரோ டோர் தட்டுற சத்தம் கேட்குது. 2 பேருமே திரும்பி டோரை தான் பார்க்குறாங்க. அந்த சவுண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஜியோன் விட்டதுலேருந்து தொடங்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாரு. மறுபடியும் டோர் தட்டுற சத்தம் கேட்குது. அவன்டா அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. என்ன அப்படி சொல்லி கத்துறாரு. அவன் ஜியோனை மேலேருந்து கீழே வரையும் ஒரு பார்வை பார்க்குறாரு. ஏன்னா அவர் அவ்வளோ நீட்டாக இருப்பார். ஆனால் இன்றைக்கி அவர் ஹேரில் ஒரு மாதிரி கலைஞ்சு போன மாதிரி இருக்குது. என்ன விஷயம்னு சொல்லு. அது ஹெச்ஓடி உங்களை கூப்பிட்டாரு. என்னது, அவர் கூப்பிட்டாரா? எதுக்கு தெரியல சார், உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு அவர் நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாரு. சரி நீ கிளம்பு, நான் வரேன். இல்லை உங்களை கையோட கூப்பிட்டு வர சொன்னார். அவர் வேறு, சரி வெயிட் பண்ண வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அந்த டோரை படாரம் சாத்திட்டு உள்ளே போகிறாரு. முன்னாடி வெளியே நிற்கிறவருக்கு என்ன நடக்குது உள்ள, இவர் என்ன இவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறாரு, ஏன் இவ்வளோ வேர்த்து போயிருக்கு, என்னது இப்படி இருக்கிறாரு, தலைமுடியெல்லாம் களைஞ்சு போய் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறாரு. இப்போ ஜிமின் கிட்ட வந்து இதை பாரு ஹெச்ஓடி கூப்பிட்றாராம், நான் இப்போ என்னன்னு கேட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க புரியுதா, இங்கேருந்து எங்கன்னா போனேன் இதுக்கு மேலே இருக்கும் நான் நடந்துக்கிறது. ஜிமின் எதுவுமே சொல்ல ஜியோனை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. வெயிட் பண்ண வரேன் அப்படி சொல்லி போனவரையா கையை ஜிமின் பிடிக்கிறாரு. என்ன உங்கள் ஷர்ட் பட்டன் போடுங்க, உங்கள் ஹேரில் களைஞ்சு போயிருக்கு அப்படி சொல்லிட்டு தலையை கொஞ்சிக்கிறாரு. இப்போ தான் ஜியோனுக்கே புரியுது அந்த வெளியே நிற்க அந்த பர்சனியா ஜியோன் அப்படி பார்த்தாரு அப்படின்னு. ஜியோன் இப்போ லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அதை ஜிமின் பார்க்கவே இல்லை. இப்போது அவருடைய ஷர்ட் பட்டன் போட்டு ஒரு ஹேரெல்லாம் அப்படியே சரி பண்ணிவிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுரு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஜிமினோட நெக்கை பிடிச்சி இழுத்து ஒரு லிப்ஸில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கணும் புரியுதா அப்படின்ட்டு அவர் அந்த ரூம் விட்டு போயிடுறாரு. என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? எனக்கு என்னடா பிரச்சனை, உங்கள் 2 பேருக்கும் என்னடா ஆச்சு, என்னடா நினச்சிட்ருக்கீங்க, இது காலேஜாக வேறு என்னமாடா, எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்கிறீங்களா? ஏண்டா நான் சொல்கிறது உனக்கு புரியல, இரு அவனும் வரட்டும் அப்படி சொன்னேன். இப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜியோன் உள்ள வராரு. என்னாச்சு, எது கூப்பிட்டீங்க? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன தப்பு? இல்லை உங்கள் 2 பேரும் கண்ணில் இந்த ஜிமினை காமிச்சிருக்கவே கூடாது அப்படி சொன்னேன். டயாங்கும் ஜியோனும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. என்னாச்சு, இப்போ என்ன நடந்துச்சு? இல்லைடா காலையிலேருந்து நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பீரியட் கூட முடியல, இவன் அவனுடைய கேபின் கூப்பிட்டு போனான். அடுத்து நீ, இது காலேஜ் தானே, இல்லை இது உங்கள் வீடா? அவன் படிக்கிற பையன்டா, அவன்கிட்ட போய் எல்லாத்துக்கும் என் அப்பாவை சொல்லணும். அவனை போய் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சார் பற்றியா, இவரை சொல்லணும். இதை பாருங்கள், அவன் படிச்சிட்ருக்கான், அவனுடைய படிப்பு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அதுவும் காலேஜில் இதெல்லாம் சரியாக வராது. நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் 2 பேரும் காலேஜுக்கு வரவே தேவையில்லை. ஏன்னா இன்னும் 6 மந்த்தில் ஜிமினுக்கு காலேஜ் முடிய போகுது, ஃபைனல் இயர். அவன் நல்லபடியாக அவனோட எக்ஸாம் எழுதட்டுமே. நீங்கள் 2 பேரும் பண்ணுற வேலையை பார்த்தா இந்த மேரேஜ் ஆனதுலேருந்தே அவன் முகம் சரி கிடையாது. அவன் எவ்வளோ நல்லா படிக்கிற பையன், பத்தாதுக்கு இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் என்ன தாண்டா பண்ணீங்க? என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு டயாங் சொல்கிறாரு. கரும் அப்படி சொல்லி அவங்க அப்பா தலையில் அடிச்சுக்கிறாரு. அவங்க அப்பா தான் அது அவங்களுடைய காலேஜ் தான்.
சுத்தமாக ஜியோனுக்கும் டேங்க்கும் ஒத்தே போகாது. நீ ஃபர்ஸ்ட்டா நான் ஃபர்ஸ்ட்டாங்கிற மாதிரி தான் அங்கே இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக நம்ம ஜியோன் தான் எப்போவுமே ஜெயிப்பார். இந்த வாட்டி டேங்க் முடிவு பண்ணிட்டாரு, இந்த வாட்டி நம்ம தாண்டா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. என்ன தாண்டா உங்களுக்கு கேவலமான புத்தி? நான் ஃபர்ஸ்ட்டா நீ ஃபர்ஸ்டான்ட்டு. அவன் ஒன்றும் பொருள் கிடையாது சரியா, ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன். இந்த மேரேஜே அவனுக்கு சடனாக நடந்துச்சு. நீங்கள் என்னன்னு சொன்னால் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க. எப்படிடா உங்கள் மேலே உனக்கு விருப்பம் வரும்? அதுவும் ஒருத்தனுக்கு 2 பேர். இப்போ என்ன இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஏன் விட்ட வேலையை போய் தொடரணுமா அப்படி சொல்லி உங்கள் அப்பா கேட்குறாரு. ஆமாம், எதாக இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட்டு. ஜியோன் அப்படி சொல்லி டேங் போய் ஜியோனோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. அவங்க அப்பா தலையில் அடிச்சுட்டு, இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அவ என்ன பாடுபட போகிறான்னு தெரில. அதை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் வந்து ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு இவங்களுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் முழிச்சிட்டு இருக்கிறாரு. என்னடா ஆச்சு இப்போ எதுக்குடா இப்படி அழுவுற அப்படி சொல்லி அங்கே ஜெஹூப் தான் ஜிமினை போய் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜிமின் தேம்பி அழுதுட்டு இருக்கிறாரு. அங்கே ஜெஹூப் தான் அவருடைய ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டு ஷர்ட் பட்டனை போடுறா. என்னடா இப்படி இருக்கிற, என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜியோன் அந்த ரூம் விட்டு வெளியே போனோடனே ஜிமின் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு ஓடி இருந்திருப்பாரு. அந்த ஜெஹூப் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. பின்னாடியே ஜெஹூப் வந்து போயிருந்திருப்பாரு. டே என்னாச்சுடா, இதெல்லாம் சொல்லுடா, எதுக்குடா அப்படி எழுதிட்டுருக்க, பயமாக இருக்குடா. ஒருவேளை நான் நினைக்கிறேனே அதுவாடா, அதுன்னு மட்டும் சொல்லாதடா. எப்படிடா ஒருத்தர்னா பரவாயில்ல, 2 பேரை எப்படிடா? இப்போது அழுதுகிட்டே எங்கள் தாத்தாவை பக்கம் போயிருந்தோம்ல அப்படின்னு சின்னதாக ஒரு ரெஸ்பெக்ட் சொல்ல போகிறாரு. வாங்கடா நம்மளும் கேட்கலாம். அம்மா என்ன ஆச்சு இப்போ அவசரமாக எங்கே கிளம்பிட்டுருக்கீங்க? தாத்தாக்கு உடம்பு சரியில்லையாண்டா. எனது உங்கள் அப்பாக்கா? ஆமாடா, அது நானும் உங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணனால எங்கள் அப்பா எங்களை ஒதுக்கி வச்சிடல. அம்மா அது பழைய கதைமா, புதுசாக இதெல்லாம் சொல்லு. அது இன்றைக்கி மார்னிங் உங்கள் மாமா கால் பண்ணியிருந்தாரா, தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, என்னை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாராம். அதுவும் முக்கியமாக உன்னையை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாராம். நிச்சயமாவா? நம்ம தாத்தாவை பார்க்க போகிறோமா? கம்மடா சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அவர் வந்து அவங்க தாத்தாவை பார்க்க போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. எப்பயாவது என்னை மன்னிச்சிட்டிங்களா? நான் எப்பவுமே உன் மேலே கோவப்பட்டது இல்லைடா, இருந்தாலும் சின்னதாக ஒரு வருத்தம். சரி நீயா என்னை தேடி வருவேன்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் நீ கடைசி வரைக்கும் வரவே இல்லைல்ல. அவள் யாரோட பொண்ணு? உங்களோட பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ஜிமினோட மாமா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஜியோன் அப்புறம் டயாங்கோட அப்பா. எங்கம்மா என்னுடைய பேரன் ஜிமின்? இதோப்பா அப்படி சொல்லி இப்போ ஜிமினோட கையை பிடிச்சி அவங்க அம்மா இழுக்கிறாங்க. ஜிமினை பார்த்தோன்னே அவங்க தாத்தா ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் இத்தனை வருஷமாக அந்த தாத்தா உன்னை தேடி வரல, நீயாவது என்னை தேடி வந்திருக்கலாம்ல. உன் முகத்தை பார்த்தாலே எல்லா கோமும் பறந்து போயிடும். உன் மாமா கூட சொன்னான் நீ ரொம்ப அழகாக இருப்பேன்ட்டு. அப்படி சொல்லாமல் தான் ஜிமின் இப்போ அவங்க மாமா நோட் பண்ணுறாரு. அது அவங்க காலேஜோட ஹெச்ஓடி சார். அப்போனா உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு தெரியாது, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ தான் என் தங்கச்சி பையன் அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் என் தங்கச்சி மேலே ரொம்ப கோவமாக இருந்துச்சு. அப்புறம் உடனே பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே இருக்க கோவம்லாம் போயிடுச்சு. அப்புறம் அப்பா கிட்ட அப்புறம் எங்கள் அம்மா கிட்டலாம் வந்து சொல்லுவேன் உன்னைய பற்றி, உன்னைய பார்க்கணும்னு சொல்லி தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அத்தா நான் இப்போ வந்துட்டேன்ல தாத்தா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாவோட கையை பிடிச்சி ஜிமின் அவங்க தாத்தா பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு. அவங்க தாத்தாவும் ஜிமினோட கையை விடவே இல்லை, அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க தாத்தா ஜிமினோட ஃபேஸையே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போது ஜிமினை பார்த்து, ஜிமின் சொல்லுங்கள் தாத்தா, இந்த தாத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை நிறைவேற்றி வைப்பியா? சொல்லுங்கப்பா என்ன ஆசைன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ஆசையை நிறைவேற்றிடலாம்ப்பா. அவ்வளோ பெரிய ஆசையெல்லாம் இல்லைம்மா, உனக்கு தெரியும்ல உன் அண்ணனுக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு, அதில் பெரியவன். ஆமாப்பா, அவனுக்கு ஜிமினை மேரேஜ் பண்ணி வச்சிரியா? அப்பா அது எப்படி சரியாக வரும்? 2 பேருமே பசங்கப்பா. இல்லை அதெல்லாம் சரியாக வரும். என் ஜிமினை பார்க்கும்போது வீக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி தோணுது. அப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உடம்பு சரியாமல் போனலேருந்து உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா. இல்லைடா, என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைங்கடா. நான் இவங்க 2 பேருடைய கல்யாணத்தை என் கண்ணால் பார்க்கணும்டா, ப்ளீஸ்டா அப்படி சொல்லி அவங்க தாத்தா அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜிமின் கிட்ட திரும்பி, ஜிமின் இந்த தாத்தாக்காக இதை நிறைவேற்றி வைக்க மாட்டியாப்பா? ஜிமின்மே சடனாக மேரேஜ்னு சொல்லும் போது அவருக்குமே ஒன்றுமே புரியல. இப்போ அவங்க தாத்தா அவ்வளோ அழுதவொன்னே, சரி ஓகே தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஜிம்மினே ஓகே சொல்லிட்டான். அப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா? வந்துக்கிட்டே இருக்காங்கப்பா. சரி வந்தோடனே நீ வந்து பார்க்க சொல்ல அப்படி சொல்லி அவங்க தாத்தா சொல்கிறாங்க. சரி ஜிம்மி நீ போய் ரெஸ்ட் எடு,
சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினுமே போயிடுறாரு. யார் அந்த யாராக இருக்கும், யாருன்னே தெரியல. சடனாக இப்படி ஒரு மேரேஜ் தாத்தாக்காக. நம்ம அம்மாவால் தாத்தா எவ்வளோ ஹர்ட்டாக இருந்திருப்பாரு. அவருக்காக நம்ம இது கூட செய்யலைன்னா எப்படி? அப்படி சொல்லி இப்போ ஜிமின் அவருடைய ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது முடியவே முடியாது, ஜிமின் எனக்கு தான் அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. ஜிவன் சார் அப்படி சொல்லிட்டு இப்போ வேகமாக கீழே இறங்கி வராரு. ஒரு ஸ்டெப்ஸ் இறங்க இறங்க அங்கே பேசுகிறதெல்லாம் காதில் விழுகுது. நான் ஜிமினை லவ் பண்ணுறேன். அவன் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் சொல்ல நினச்சேன், எனக்கு ஜிமின் வேணும், எனக்கும் தான் ஜிமின் வேணும், எனக்கும் ஜிமினை ரொம்ப பிடிக்கும். இதை பாரு, எதுக்கு எடுத்தாலும் போட்டி போடாத. நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சனால தான் நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இதை பாருங்க தாத்தா, உங்களுக்கு ஜிமினை என்னை யாரு கூடயாவது மேரேஜ் பண்ணும். நான் ஜிமினை லவ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது ஜிமினை எனக்கு மேரேஜ் பண்ணுவீங்க அப்படி சொல்லி அங்கே ஜீவன் சொல்லாரு. இல்லை தாத்தா, நானும் தான் ஜிமினை லவ் பண்ணுறேன். அவன் நினைக்க மாதிரி தான் நானும் நினச்சேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இதை பற்றி எல்லாட்டையும் பேசணும்னு நான் நினச்சேன். எனக்கு தெரியாது அது உங்கள் பொண்ணோட பையன் அப்படின்னு. ஆனால் ஜிமினை ஸ்டார்டிங்கில் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ட்ரையாங் அப்படி சொல்லிட்டு ஜீவனை அட்டிக்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. டே இதுக்கிட்ட அப்படி அடிச்சுக்கிறீங்க, நானே உடம்பு செல்லாமல் இருக்கேன், இப்படிலாம் பண்ணாதீங்கடா. இதோ பாருங்க தாத்தா, என்னால் யாருக்காகவும் ஜிமினை விட்டு கொடுக்க முடியாது, என்னாலேயும் முடியாது அப்படி சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜிவன் ட்ரையாங் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா எனக்கு ரொம்ப இது சரியாக வராதுன்னு தோணுது. என்னடா நீயும் இப்படி பேசுகிற? இல்லை ஜிமின் வந்து ட்ரையாங் தாத்தா அதை நடக்கவே நடக்காது அப்படி சொல்லி ஜியோன் கத்துறாரு. என்ன ஜியோன் தொத்து போயிடுவேன்னு பயப்படுறியா? ஆல்ரெடி வீட்டிலலாம் பேசி வச்சிட்டாங்க, ஜிமின் எனக்கு தான் அப்படி சொல்லி டயாங்குமே கத்துறாரு. டயாங் உன்னையா அப்படி சொல்லிக்கலாம் சொல்லி கையை ஓங்குறாரு. உன்னால் மட்டும் முடியுமா அப்படி சொல்லி டயாங்குமே ஜியோனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே அடிக்கலாம் சொல்லி கையை ஓங்குறாரு. ஜிமின் அப்படி சொல்லி அவங்க தாத்தாவோட வாய்ஸ் இப்போ ரெண்டு பேருமே திரும்பி அங்கே தான் பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு நடக்கத்தோடையே ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்ருக்கிறாரு. வீங்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாரு. இது ஜியோனா இல்லை இல்லை ட்ரையாங் சாரா? என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? ரெண்டு பேரும் என்ன லவ் பண்ணுறாங்களா? இது எப்படி அப்படி சொல்லி தான் அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போது வேகமாக வந்து ஜிமினோட கையை டயங் பிடிச்சிட்டு, இதை பாரு ஜிமின், உனக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நீ என்னோட தான் மேரேஜ் பண்ணிக்கணும், முடியாது அப்படி சொல்லி இன்னொரு பக்கத்து கையை வந்து ஜோன் பிடிச்சிட்டாரு. இதை பாரு ஜிமின், உன்னை ஸ்டார்டிங்கில் பார்த்துலேருந்து உன்னை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லப்போனால் உன் மேலே நான் பைத்தியமாக இருக்கிறேன், என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன்டா. நீ உன்னுடைய ஸ்டடி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் மேரேஜை பற்றி பேசணுன்னு இருந்தேன். என்னால் உன்னைய விட்டு கொடுக்க முடியாது ஜிமின், எனக்கு தான் அப்படி ஜிமினோட கை டைட்டாக பிடிக்கிறாரு. என்னாலையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படி சொல்லி இன்னொரு பக்கம் ட்ரையாங் ஜிமினோட கையை டைட்டாக பிடிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் பிடிக்கிறது அவ்வளோ பெயினாக இருக்குது. ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஷாக்கில் தான் அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அவ்வளோ பயம் ஜிமினுக்கு. ஏன்டா அப்படியே அடிச்சுக்கிறீங்க அப்படி சொல்லி அவங்க தாத்தா அப்படியே ஹார்ட்டில் கை வச்சிட்டாரு. இப்போது வேகமாக அங்கே ஜிமினோட அம்மா, அவங்க மாமா, ஜிமினோட அப்பா எல்லோரும் சொல்லிட்டு இப்போது அவங்க தாத்தா கிட்ட தான் ஓடுறாங்க. என்னாச்சுப்பா? இது என்னால் பார்க்கவே முடியல, இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறது என்னால் பார்க்க முடியல. அதுக்கு தாப்பா சொல்கிறேன், இவங்க ரெண்டு பேருக்குமே ஜிமின் வேணாம். அவன் முதல்ல அவன் படிப்பு முடிக்கட்டும். இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஜிமினை விட்டு கொடுக்க முடியாது அப்படி சொல்லி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. அவங்க தாத்தா அப்படியே ஹார்ட்டில் கை வச்சபடியே அவங்க மூணு பேரை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அட்டை நிறுத்துங்கடா, விட்டா இப்போவே அப்போ கொண்டுருவீங்க போல இருக்குது. உங்கள் ரெண்டு பேரையும் பெற்றதுக்கு. ஏண்டா அவனை பொருளாடா, உயிர் உள்ள ஒரு மனுஷன், அவனுக்கு விருப்பமாக என்னன்னு கேளுங்கடா. அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இந்த ஜியோனுக்கு தான் ஜிமீன், இல்லை இந்த டயாங்க்கு தான் ஜிமீன் அப்படி சொல்லி அவங்க தாத்தா கூப்பிட்றாரு. அப்போ கூட ஜிமினோட கையை ரெண்டு பேருமே விட்டு தொடங்கலடா. தாத்தா அவங்ககிட்ட என்னமோ பேசணுமா அப்படி சொல்லி அவங்க அப்பா கத்தணுன்னு தான் ஜிமினோட கையை விட்டுறாங்க. இப்போது ஜிமின் மெதுவா அவங்க தாத்தா கிட்டே போய், ஜிமின் இதை பாரு, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவனுங்க, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமினோட மைண்ட் வாய்ஸ். ரெண்டு பேருமே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க போல இருக்குது, உங்களை ரொம்ப ஆசை வச்சுருக்காங்க போல இருக்குது. ஏற்கனவே சின்ன சின்ன விஷயத்துக்கு அடிச்சுப்பானுங்க, இன்றைக்கி உனக்காக அடிச்சுக்கிறானுங்க. என் பேர பசங்களை அப்படி பார்க்க முடியல ஜிமின். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது உன்னை எப்படி லவ் பண்ணுறாங்களேன்னு தெரிஞ்சு, இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ஜிமின், அதுக்கு தாத்தா எனக்கு புரியல, நீ ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறியா தாத்தா அப்படி சொல்லி உட்காந்துட்டு இருந்த ஜிமின் எந்திரிச்சிட்டாரு. அப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது என்னுடைய கடைசி ஆசை, ப்ளீஸ் இதை நிறைவேற்றி வைங்க அப்படின்னு அவங்க தாத்தா அப்பா அப்படியே திரும்பி ஜிமினோட அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியல. இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போது ஜிமினோட கையில் தான் இருக்குது அந்த முடிவு. தாத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், ஜிமின் எனக்கு தான், இல்லை எனக்கு தான், லூசு பயல்களா, உங்களால் தானே இவ்வளோ பிரச்சனையும். அப்பா இதெல்லாம் சரியாக வராதுப்பா, எப்படிப்பா அவன் ஒருத்தர் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க
முதல்ல எங்களுக்கே இதில் விருப்பம் கிடையாது. இதை பாரு, ஜிமின் மேரேஜ் பண்ணானா உங்கள் 2 பேரையும் மேரேஜ் பண்ணுவான். அப்படி இல்லைன்னா உங்கள் 2 பேரில் யாரையும் மேரேஜ் பண்ண மாட்டான். தாத்தா அப்படி சொல்லி ஜிமின் பாவமாக அவங்க தாத்தாவை பார்க்குறாரு. அவங்க தாத்தா ஜிமினோட கை டைட்டாக பிடிச்சிட்டு, ப்ளீஸ் ஜிமின், வேறு வழி இல்லை. ஜிமின் ஓகே சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேவே அவங்களுக்கு மேரேஜ். ஜிமினுக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. யாருன்னா ஒருத்தர்னா பரவாயில்ல, 2 பேரும், அதே 2 பேரையும் காலேஜில் பார்த்தா அவருக்கு அப்படியே நடுக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும். உங்கள் ஃபேஸை கூட நிமிந்து கூட பார்க்க மாட்டார். இன்றைக்கி அவங்க கூட மேரேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் தாத்தா பக்கத்தில் தான் ஜிமின் உட்காந்துட்ருக்கிறாரு. ஒரு ஃபேஸில் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. உங்கள் தாத்தாக்காக மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இருந்தாலும் அது அவரால் ஏற்றுக்கவே முடியல. என்னாச்சு ஜிமின், தாத்தா மேலே கோமா? சச்சா அப்படிலாம் இல்லை தாத்தா. இதை பார்ப்பா, அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுப்பானுங்க. ஆனால் இன்றைக்கி உனக்காக அடிச்சுக்கிறானுங்க. இது வரைக்கும் இதை நீடிக்குமோன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவங்க 2 பேருக்கும் உன்னை மேரேஜ் பண்ணி வச்சிட்டேன். உன்னால் மட்டும்தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் ஜிமின். எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையே, முக்கியமாக அவங்க மேலே நம்பிக்கையே இல்லை. அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. டேய், அப்போ உங்கள் தாத்தா சாவலையா ஜிஹோப்? இல்லைடா, இப்படி உன்னை பிடிச்சி 2 பேர் கையிலையும் கொடுத்துட்டாரே, இதுக்கப்புறமாவது ஒரு எண்டு கார்டு விழுந்துச்சு அவங்க தாத்தாக்குன்னு தான் கேட்டேன். ஜிஹோப் விளையாடாத, தாத்தா நல்லா தான் இருக்கிறாரு. நல்லா தான் இருப்பார். உன்னையே தான் அவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாரு. எங்களுக்கு மேரேஜ் ஆனனால தான் அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாரு. ஆனால் நீ ஹாப்பியாக இல்லையடா? உனக்கு அவங்க 2 பேருமே பிடிக்கலையா? அப்படி சொல்லும்போது தான் ஜிமின் இப்போ அப்படியே நிமிந்து ஜிஹோப் பார்க்குறாரு. தெரியல ஜிஹோப், ஆனால் 2 பேரை என்னால் சேர்த்துக்க முடியல. தாத்தாக்காக மேரேஜ் பண்ணிட்டேன் தான். ஆனால் அவங்க 2 பேரும் என்னை டச் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா. அதுவும் அவங்க ஜியோன் சாரும் டேங் சாரும் அப்படின்னு நினைக்கும் போது இது எப்படி ஜிஹோப், நினச்சி கூட பார்க்கல ஜிஹோப். அப்படி சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜிஹோப் ஜிமினோட டீயர்ஸ் அப்படியே தொடச்சிட்டு, தப்பார், இது நீயே அடுத்த முடிவு. நீ வேணான்னு சொல்லி இதை விட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் நீ வேணான்னு சொல்லி வெளியே வந்துட்டேன்னு சொன்னால் மறுபடியும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பெரிய ப்ராப்ளம் வரும். 2வது டயாங் சாரும் சரி ஜியோன் சாரும் சரி உன்னைய விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எவ்வளோ தூரம் அவங்கள விட்டு போனாலும் சரி தேடி தேடி வந்துகிட்டே இருப்பாங்கடா. இப்போ நான் என்னதான் பண்ணுறது ஜிஹோப்? வேறு வழி கிடையாது ஜிமின், நீ 2 பேரையும் ஏற்றுக்க தான் வேணும். ஜிஹோப், நீ ரொம்ப நல்ல வேண்டாம். அதே மாதிரி டயாங் சாரும் சரி ஜியோன் சாரும் சரி இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே தப்பாக நடந்துக்கிட்டதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும் பசங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணும், அதுக்காக தான் அவர் ஒரு ரூடாக இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க மேலே தப்பான எந்த ஒரு இதுவுமே கம்ப்ளைண்ட்டுமே வந்ததே கிடையாது. அப்படி பார்த்தா நீ கொடுத்து வச்சவன் தான். ஜிஹோப், ட்ரை பண்ணடா, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க. என்ன கொஞ்சம் ரூடாக இருக்காங்க அவ்வளோதானே. ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா. சரி, இப்போ நீ அவங்க கூடயா இருக்க? இல்லை, என்னைக்கு தான் போகிறேன். அநேகமாக நேரம் என் திங்ஸ்லாம் அங்கே போயிருந்துருக்கும். தாத்தா இப்போது எங்களோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் தாத்தா கூட வந்துட்டேனா, அங்கேருந்தே காலேஜ்க்கு ரெடியாகி வந்துட்டேன். இன்னும் அவங்க வீட்டுக்கு நான் போவே இல்லை. இன்றைக்கி நான் அங்கே தான் போகணும். ஆல் த பெஸ்டா. ஜிஹோப் விளையாடாத, ஆல்ரெடி நான் ரொம்ப பயத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு 1க்கு 2 ப்ரொஃபஸராக. அந்த ஜியோன் சார் செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தார். அந்த டயாங் சாரும் சொல்லக்கூடாதுடா, 2 பேரும் உனக்கு. என்ன ஜிஹோப் பேசிகிட்டு இருக்க? அனுபவி ராஜா அனுபவி அப்படிங்கிற மாதிரியே அங்கே ஜிமினை போட்டு கலாய்ச்சிட்ருக்கிறாரு. அந்த பக்கம் நம்ம டயாங் அப்புறம் ஜியோனை பார்த்தோம் அப்படின்னா, ஜியோ நேராக போய் ஒரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ ஜியோனை தள்ளி விட்டுட்டு டயாங் உள்ளே பார்க்குறாரு. எங்கே போயிட்டான் அவன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜியோன் நின்று யோசிச்சுட்டே இருக்கிறாரு. எங்கே அவன் தெரியல, எங்கே போயிட்டான்? ரொம்ப ஃபோர்ஸாக நடந்துக்கிட்டியா? அதையே நான் உன்கிட்ட சொல்லணும். இதை பாரு, அவன் ரொம்ப சின்ன பையன், பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணும். அதை நீ சொல்லக்கூடாது சரியா? எனக்கு முன்னாடி நீ தான் அவனை ரூம் கூப்பிட்டு போனேன். ஒத்துக்கிறேன், என்னால் அவனை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபஸ்ட்டாக நான் லவ் மட்டும்தான் பண்ணேன். இப்போ அவன் கூட மேரேஜ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி மேரேஜ் ஆகி இந்த 1 வீக்கும் கிட்ட கூட நம்மளால் நெருங்க முடியல. என்னமோ தாத்தா கூட இருந்தான். நீ மாட்டும் போது என்னென்ன சும்மா இருக்க சொல்கிறியா? இதை பாரிச்சவன், நீயும் நான் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கவேன், அவன் நம்மளை பார்த்து தூரமாக ஓடிக்கிட்டு தான் இருப்பான். நமக்கு தேவை ஜிமின். பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீயும் சரி நானும் சரி ஒரே பர்சனை தான் லவ் பண்ணியிருக்கோம், ஒரே பர்சனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா ஜிமின் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் இப்போ அவன் எங்கே போயிட்டான்? தேடு, எல்லாம் ஒன்றால் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமினை அவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிஹோப்பை திறத்திக்கிட்டு ஜிமின் ஓடியாந்துட்டுருக்காரு. இவ்வளோ நேரம் நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப குழப்பத்தில் இருந்திருப்பார், மனசு விட்டு யார்ட்டையுமே பேசலை. இப்போ ஜிஹோப் பேசணுன்னா அவர் கொஞ்சம் அப்படியே தெளிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே ஜிஹோப்பை திறத்திக்கிட்டு ஓடியாந்துருப்பார்.
ஜியோ வேகமாக ஓடியாருன்னு யார் மேலே இடிச்சு அப்படியே கீழே விழுலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போது இந்த முன்னாடி பர்சன் அப்படியே ஜியோப்பை அப்படியே தாங்கின மாதிரி பிடிச்சிட்டாங்க. ஜியோ அவருடைய ஹார்ட்டில் கை வச்சுட்டு லாங்காக ப்ரீத் பண்ணிக்கிட்டு சாரி. ஏய் பார்த்து வர மாட்டியா? இப்போ தான் ஓடியாருவியா? இப்போ கிளாஸ் இல்லை, கிளாஸ் விட்டுட்டிங்கன்னா மோட்டப் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி ரூடாக ஒரு வாய்ஸ். சுகா சார் அப்படி சொல்லி அவர் அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறாரு. இந்த பக்கம் ஜோப்க்கு விட்டால் ஹார்ட்டு வெளியே வந்து விழுந்துரும் போல இருக்குது. ஒரு செஸ்ஸில் கை வச்சு அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு சுகாவை பார்த்துட்டு இருக்கிறாரு. சுகா அப்போது அப்படியே சொடக்கு போட்டு என் மூஞ்சில் என்ன இருக்குது, போ ஒழுங்கு பண்ணிட்டு கிளாஸ் போ, நெக்ஸ்ட் என்னோடய கிளாஸ் தானே அப்படியே பல்ல கடிக்கிறாரு. ஜோப் ஓடியே போயிட்டாரு. இருந்தாலும் ஒரு ஹார்ட்லாம் அப்படியே லப்டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. புது டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. இது எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, இவ்வளோ நேரம் எங்கே போனேன், நீ என்ன இந்த ஜியோப்புள்ள ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்க, எங்கே போன நீ, உன்னை அவங்க தானே இருக்க சொன்னேன் அப்படி சொல்லி ஒரு பக்கம் ஜிமினோட கை டைட்டாக பிடிச்சி அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாரு. ஜிமின் அப்படியே எந்த முழிச்சு ஜியோனை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏய் அந்த ஜிஹூப் கூட என்ன நீ ரொம்ப ஓவராக அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் ஜிஹூப்பட்டு எதுக்கு அவங்க பின்னாடி திறத்திக்கிட்டு போனேன் அப்படி சொல்லி இன்னொரு பக்கத்து கையை ட்ரையாங் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறாரு. காரில் தான் முன்னாடி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட தானே கேட்டுட்ருக்கோம் எங்கே பொண்ணி அப்படி சொல்லி இந்த பக்கம் ஜியோன் அது வாஷ்ரூம் போனேன். என்ன வாஷ்ரூமில் 2 பேரும் ஓடி பிடிச்சி விளாண்டிங்களா? அது வந்து அவனும் வாஷ்ரூம் வந்தான், சும்மா கிண்டல் பண்ணான், அதுதான். என்ன சொல்லிட்டியா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு? ஆமாம் அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. அறிவு இருக்கும் அவனுக்கு, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. அது திருப்பி அப்படி சொல்ல மாட்டான். இப்போ கார்மே அவனோட வீட்டுக்கிட்ட வந்து இப்படி ஸ்டாப் ஆகுது. முன்னாடி டயாங், பின்னாடி ஜிமின், அதுக்கு பின்னாடி ஜியோன், அந்த மாதிரி வந்து அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. வீட்டு நல்லா பெருசாக இருக்குது. ஜிமின் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. என்ன பார்க்காத மாதிரி பார்க்குற, உன் வீடும் பெருசாக தானே இருக்கும், எல்லாம் வீட்டில் மாமா அதெல்லாம் யாரும் இல்லையா? இது நமக்கான வீடு. ஏன்னா நமக்கான வீடா? ஆமாம் மேரேஜ் ஆகிடுச்சுல அப்படி சொல்லி இப்போது சடனாக டயாங் அப்படி ஜிமின் அப்படி தூக்குறாரு. அந்த பக்கம் ஜியோன் டோர் வந்து அப்படியே லாக் போடுறாரு. என்ன சொல்கிறீங்க, நமக்கான வீடா? ஆமாம் நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல அப்படி சொல்லி தூக்கிட்டு இப்போ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறாரு. பின்னாடியே ஜியோனுமே வராரு. அங்கே ஜிமின் அப்படியே கல்ப் பண்ணிட்டு ட்ரையாங்க தான் பார்க்குறாரு. இப்போ அப்படி திரும்பி ஜியோனை பார்க்குறாரு. என்னன்னு சொன்னால் ஜிமின் அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு நடுவில் அந்த பக்கம் ட்ரையாங், இந்த பக்கம் ஜியோன் அந்த மாதிரி படுத்துட்டு ஜிமினே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜிமின் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தான் படுத்துட்டு இருக்காங்க. சைலண்ட்டாக ஜிமினை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போது ஜியோன் தான் ஜிமினோட லிப்ஸை அப்படி லைட்டாக டச் பண்ணுறாரு. வலிக்குது அப்படிங்கிறாரு. சாரி ரொம்ப பெயினாக இருக்கா? என்ன இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாரு. நான் கூட சாரி, உங்ககிட்ட நானும் ரொம்ப ஃபோர்ஸாக நடந்துக்கிட்டேன்ல அப்படி சொல்லி டயாங்குமே இப்போ அப்படியே வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து டயாங் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு. எல்லாத்துலேயும் நீ தான் ஃபர்ஸ்ட்டில் அப்படி சொல்லி ஜியோன் டயாங்கை பற்றி பேசுகிறாரு. உனக்கு தோணுச்சுன்னா நீ கிஸ் பண்ணு, எனக்கு தோணுச்சு நான் கிஸ் பண்ணேன், ஆனால் ஃபர்ஸ்ட்டு நீ தானே பண்ணுற, அதுக்கு என்னடா பண்ணுறது அப்படி சொல்லி டயாங் ஸ்மைல் பண்ணுறாரு. என் ஒய்ஃப் நானும் பண்ணுவேன், யார் வேணாண்ணா அப்படி சொல்லி டயாங் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே இப்போது ஜிமினோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட ஹெட்டோட அவர் ஹெட் வச்சுட்டு சாரி, அது ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ரொம்ப பெயினாக இருக்கா? இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை அப்படி சொல்லி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டயாங் வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணதும். இப்போ ஜோன் வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்ஹெட்டோட அவருடைய ஃபோர்ஹெட்டை வச்சுருக்கிறதும் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜெய் பெயினாக இல்லையா? அப்போ நம்ம வேணால் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை எனக்கு பெயினாக இருக்குது. இல்லைடா இப்போ நீ தான் சொன்ன பெயினாக இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? அதான்டா மேரேஜ் முடிஞ்சு 1 வீக் கிட்ட ஆகுது, நம்மளுக்குள்ளே நடக்க வேண்டியது நடக்கலைல்ல, அது வேணாம். நீங்கள் தான் தாத்தாட்ட சொன்னீங்க 6 மந்த்துக்கு அப்புறம் தானே. அது தாத்தாவை சும்மா சமாளிக்கிறதுக்காக சொன்னோம், எங்களால் வெயிட் பண்ண முடியாதுப்பா. நாங்கள் வேறு உன்னைய லவ் பண்ணி தொலைச்சிட்டோம், இந்த 4 வருஷமாக நாங்கள் எப்படி எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம் எங்களுக்கே தெரில அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நிஜமா நீங்கள் என்னை லவ் பண்ணிங்களா? ஆமாடா, அது என்ன இவ்வளோ சீரியஸாக கேட்டுட்ருக்க? நிஜமாக தான் லவ் பண்ணோம். நீ என்ன நினச்சிக்கிட்ட, நாங்கள் எதுவும் சும்மா சொன்னோன்னா? அது வந்து மாமா சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு சண்டை போடுவீங்கன்னு, அதனால நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிட்டீங்களோன்னு மாமா நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தேன் பார்த்தியா, அன்றைக்கி உன் மேலே நான் ஃபாலோ ஆகிட்டேன். நானும் தான் அப்படி சொல்லி ஜியோன்னு சொல்லிவிட்டு இப்போ ஜிம்னோட ஷர்ட் பட்டன்லாம் அப்படி ரிமூவ் பண்ணுறாரு.
என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படி சொல்லி டைம் கேட்குறாரு. என்னன்னு சொன்னால் அங்கே ஜிமினோட செஸ்ட்லாம் அவ்வளோ ஒரு காயமாக இருக்குது. காயப்படுத்திட்டேன், நானே மருந்து கொடுத்துட்றேனே அப்படி சொல்லி இப்போ அப்படியே சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு அவருடைய செஸ்ட்டில். நான் இப்போ ஜிமின் அப்படியே மெதுவாக அவருடைய ஐஸை க்ளோஸ் பண்ணாரு. இவ்வளோ பெயின் கொடுத்துட்டு இப்போ எவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன டோயா, நீ ஃபஸ்ட்டா நான் ஃபஸ்ட்டா? எப்பா நீ ஏன் ஃபஸ்ட் ஆயிரு, அதுக்கப்புறம் வந்து நீ தான் ஃபஸ்ட்டுன்னு கடைசி வரைக்கும் சொல்லுவேன். மொத்தத்துக்கு நமக்கு பிறக்கப்புறம் குழந்தைங்க கூட நீ சொல்லுவடா, நீ அசிங்கப்படுத்திடுவேன், அதனால் நீ தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் நீ வருத்தப்பட மாட்டியே அப்படி சொல்லி ஜியோன் இப்போ டயம் பற்றி கேட்குறாரு. இல்லவே இல்லை, எனக்கு ஜிமின் கிடச்சிட்டான், எனக்கு அதுவே போதும். ஹலோ நீங்களே பேசிக்கிறீங்க, எனக்கு ஓகேவா இல்லைன்னு கேட்கவே இல்லை. அதெல்லாம் உனக்கு ஓகே தான், என்னால் முடியாது. இதை பாரு பேபி, எங்களால் இந்த 1 வீக் கூட கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியல, எங்களால் முடியாது, இன்றைக்கி நீ வேணும் அப்படி சொல்லிட்டு இப்போது டேங் தான் ஜிம்னோட லிப்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குளிரது குளிரது இருவுயிர் குளிரது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி கடலலை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் எறிவதில்லை குளிரது குளிரது இருவுயிர் குளிரது காதல் உறவாடி நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி இதயத்தில் வலி ஒன்று வருது உன் இமைகளின் முடிக்கொண்டு தடவு நெஞ்சுக்குள்ளே எரியுது நெருப்பு இதை நீர் கொண்டு அணைப்பதன் பொறுப்பு இது தண்ணீர் ஊற்றியா தீரும் நான் பன்னீர் ஊற்றினால் மாறும் தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம் மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும் குளிரது குளிரது இருவுயிர் குளிரது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி கடலலை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களில் தீப்பிடித்தால் காதலில் உறவுகள் எறிவதில்லை குளிரது குளிரது இருவுயிர் குளிரது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கிங்க. இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வரலை. ஏன் சொல்லனா, ஒரு வாட்டி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொன்னால், 2 பேர் எப்படி ஜிமின் கூட அது ஒரு மாதிரியாக இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு யார் எப்படி தோணுதோ அப்படி வந்து நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கிங்க. உங்களுக்காக தான் இந்த சாங்கை வந்து நான் ப்ளே பண்ணியிருந்தேன். ஓகேடா, எப்பவும் போல தான் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.